சந்தானத்தை நம்பி வரலாம், சந்தான காமெடி நம்பி வரலாம் ப்ரோ, அவ்வளவுதான். ஹீரோயின் நம்பி, அவர் ஹீரோவா நம்பி வராம அவர் ஒரு காமெடியை நம்பி இருந்தா படம் பிளாஸ்ட். மத்த படம் ரிட்டர்ன்ஸ் அளவுக்கு இருக்கா இல்ல இந்த படம் அதோட சூப்பரா இருக்கு? இது அதை விட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, அதை விட சூப்பரா தான் இருக்கு, பர்ஃபெக்டா நல்லா இருக்கா படம்? டைரக்ஷன்லாம் எப்படி இருக்கு? புரியல. டைரக்ஷன் எப்படி இருக்கு? ஓகே ப்ரோ. மியூசிக் படம்லாம் எப்படி இருக்கு? மியூசிக்லாம் ஓகே. காமெடியா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காமெடியா தான் பிடிச்சிருக்கு. இந்த படத்துல நிறைய காமெடி படம் தான் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப ஆனா அதுக்கு வந்துட்டாரு, காமெடியா நடிக்கிறதுக்கு நான் வந்துட்டாங்க. அதுல நல்ல கான்செப்ட் கொண்டு வருவாங்க. கிளைமேக்ஸ் இந்த எனக்கு அதுல ரொம்ப பிடிச்சி. மத்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன வித்தியாசம்? மத்த பேய் படம் பாத்தீங்கன்னா ஏதோ பேய் வருது அப்படி இப்படி பயமுறுத்து அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா மக்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த படத்துல வந்து மக்களை வந்து சிரிக்க, வயிறு குலுங்கு குலுங்கு சிரிக்க வைக்கிற மாதிரி எல்லா போர்ஷன்ஸும் இருக்கு. அதே தியேட்டர் பிளாஸ்ட். ஒரு ட்ராக் பிடிச்சிக்கிறாங்கல்ல, இப்ப இவரு ராகவன் லாரன்ஸ் வந்து தொடர்ந்து காஞ்சனா ட்ராக் பிடிச்சிக்கிறாரு, நம்ம இவரு அரண்மனை கையில வச்சுக்கிறாரு சுந்தர்சி, அது மாதிரி இவரு ஒரு ட்ராக் பிடிச்சிக்கிறாருல பேய் பட கான்செப்ட். ஏதாவது ஒண்ணு பிடிச்சிக்கணும் இல்லையா? நல்லா இருக்கும்.